ரேபிஸ். இந்த பேரு சாதாரணமா கேட்குற மாதிரி இருக்கலாம். ஆனா இந்த உலகத்துல மனித மூளையை அமைதியா வேட்டையாடுற மிக கொடூரமான வில்லன்களில் ஒன்று இதுதான். ஒரு வைரஸ். கண்ணால கூட பார்க்க முடியாத அளவுக்கு சின்னது. ஆனா ஒரு மனிதனோட முழு நர்வஸ் சிஸ்டமை மெதுவா கைப்பற்றும் அளவுக்கு டேஞ்சரஸ். இந்த வில்லனோட பெயர் ரேபிஸ். இது சத்தமா அட்டாக் பண்ணாது, அமைதியா வரும், மறைஞ்சு வரும். ஒரு நாய்க்கடி, ஒரு சின்ன காயம், அவ்வளவுதான் இதுக்கு போதும். அந்த ஒரு நொடிலேயே ரேபிஸ் மனித உடம்புக்குள்ளே என்ட்ரியாக ஆரம்பிக்கும். ஆனா இங்கதான் இதோட ரியல் இன்டெலிஜென்ஸ். இது ரத்தத்துல ஓடாது. ஏன்னா ரத்தத்துல போனா உடம்போட இம்யூன் சிஸ்டம் இதை கண்டுபிடிச்சிடும். அதனால இந்த வைரஸ் நேரா நரம்பை தேடும். ஏன்னா நரம்புதான் இதோட சீக்ரெட் டனல். இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, கையில ஒரு நாய் கடிச்சிருக்கு. அந்த கடிச்ச இடத்துல இருந்து சின்ன சின்ன நர்வ் எண்டிங்ஸுக்குள்ளே ரேபிஸ் மெதுவா நுழையும். அதுக்கப்புறம் ஒரு திருடன் இருட்டுல ஒளிஞ்சு போற மாதிரி இந்த வைரஸ் நரம்புகளுக்குள்ளே டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். கை, அதிலிருந்து தோல், அதிலிருந்து ஸ்பைனல் கார்டு, அதாவது முதுகுத்தண்டு, அங்கிருந்து நேரா மூளை. இதோட டார்கெட் ஒரே ஒன்றுதான், மனித மூளை. ஏன்னா மூளையை கைப்பற்றிட்டா முழு உடம்பையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால இந்த வைரஸ் அவசரப்படாது. மெதுவா, அமைதியா, ஆனா துல்லியமா மூவ் ஆகும். சில நாட்கள், சில நேரம், பல வாரங்கள் கூட உடம்புக்குள்ளே இது சைலண்டா பயணம் பண்ணலாம். அதனாலதான் பல பேருக்கு ஆரம்பத்துல எந்த சிம்டம்ஸும் தெரியாது. ஆனா மீன்வைல் இந்த வில்லன் மெதுவா மூளையை நெருங்கிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்துல தான் மனுஷனுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, தடுப்பூசி. நாய்க்கு கடிச்ச உடனே சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த வைரஸை பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிடலாம். சில சீவியர் கேஸ்ல ரேபீஸ் இம்யூனோகுளோபுலின்னு ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன் கூட போடுவாங்க. அதை எங்க போடுவாங்க தெரியுமா? கடிச்ச இடத்துலயே. ஏன்னா அங்கேதான் இந்த வில்லன் முதல்ல ஒளிஞ்சிருக்கும். அங்கேயே அதை சரவுண்ட் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதாவது இது நர்வுக்குள்ளே ஏறுறதுக்கு முன்னாடியே அதை எலிமினேட் பண்ணணும். ஆனா பல பேரு இதை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. சின்ன நாய் கடிதானே, ஒன்னும் ஆகாதுன்னு விட்டுடுவாங்க. அதுதான் இந்த வைரஸ்க்கு வேண்டியது. அது மீன் டைம் உடம்புக்குள்ளே அமைதியா மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். முதுகுத்தண்டு வழியா மூளையை நோக்கி. மூளையை அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த வில்லனோட உண்மையான முகம் தெரிய ஆரம்பிக்கும். முதல்ல காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு, சாதாரண ஃபீவர் மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல மனுஷனோட பிஹேவியர் மாற ஆரம்பிக்கும். பயம், குழப்பம், பதட்டம், கத்துறது, ஹலூசினேஷன். ஏன்னா இந்த வைரஸ் மூளையோட சிக்னல்ஸையே டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் வர்றது தான் ரேபிஸோட மோஸ்ட் டெரிஃபையிங் சிம்டம், ஹைட்ரோஃபோபியா. தண்ணீர் பார்த்தாலே உடம்பு ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். மனுஷன் குடிக்க ட்ரை பண்ணுவான், ஆனா த்ரோட் மசில்ஸ் திடீர்னு ஸ்பாசம் ஆகும். அதாவது உடம்பே தண்ணீரை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா மூளை கண்ட்ரோல் இப்போ இந்த வைரஸ் கிட்ட போயிருக்கும். இறுதியில் மூளை, நரம்பு மண்டலம், சுவாசம் ஒன்றொன்றா ஷட் டவுன் ஆக ஆரம்பிக்கும். அதனால்தான் சிம்டம்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரேபீஸ்ல சர்வைவல் ரொம்ப ரேர். ஒவ்வொரு வருடமும் உலகத்துல சுமார் 59,000 பேருக்கு மேல இந்த வைரஸால உயிரிழப்பு நடக்குது. அதுல இந்தியாவும் முக்கியமான நாடு. இந்தியாவுல மட்டும் வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான உயிர்கள் இன்னும் ரேபீஸால போய்கிட்டே இருக்கு. அதுலயும் குழந்தைகள் அதிகம். ஏன்னா ஒரு சின்ன கவனக்குறைவு கூட இந்த வைரஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துடும். இதுவரைக்கும் ரேபீஸ்க்கு ஃபுல் கியூர் ஏன் இல்லைன்னு தெரியுமா? ஏன்னா இந்த வில்லன் அட்டாக் பண்ற இடமே மூளை. மூளைன்னா சாதாரண இடம் கிடையாது. நம்ம உடம்பே அதை பாதுகாக்க ஸ்பெஷல் பேரியர் வச்சிருக்கு. அதனால மெடிசின்ஸ் கூட ஈஸியா மூளைக்குள்ளே போக முடியாது. அதையே இந்த வைரஸ் அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்குது. அதனால்தான் டாக்டர்ஸ் சொல்லுறது ஒரே விஷயம், ரேபீஸோட ஃபைட்டை மூளைக்குள்ளே ஆரம்பிக்க விடாதீங்க. நாய் கடிச்ச உடனே ட்ரீட்மெண்ட் எடுங்க, வேக்சின் போட்டுக்கோங்க, அலட்சியம் பண்ணாதீங்க.